ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சராக இருக்கலாம் யாரு தெரியுமா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. போதை பொருள் வித்தவரு, போதை பொருள், கஞ்சா வித்தவரு, கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சோனா போனா ஊரே நடுங்கிட்டு இருக்கு. சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, நீதான திருட்டு விசிடி தியாகராஜன். ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, கஜகேசரி யோகம் வந்துருச்சுனாவே ஆள் அப்படி லிஃப்ட் பண்ணி மேல தூக்கிட்டு போயிடும். RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவரு. அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவரு. இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர. லாட்டரி சீட்டால பல குடும்பங்கள் தெருவுக்கு வருதுன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேக்குறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேக்குறாருங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும்? ஒண்ணும் தெரியாது, மண்ணு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா? அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. மாசா இருந்தேங்க, தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல.